ஒரு உயிரினம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அது சாகாமல் மீண்டும் முழு உடலாக வளர்ந்தால் கற்பனை இல்லை, சினிமா கதை இல்லை, நிஜ வாழ்க்கையில் நடக்கிற அறிவியல் அதிசயம். இதுதான் பிளானாரியா. பிளானாரியா என்பது நம்ம கண்ணுக்கு சரியா தெரியாத ஒரு சிறிய பிளாட்ஃபார்ம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சக்தி ஒரு சூப்பர் ஹீரோவுக்கே சவால் விடும் அளவுக்கு பயங்கரமானது. இந்த பிளானாரியாவை நடுப்பகுதியா வெட்டினாலும், தலைப்பகுதியா வெட்டினாலும், வால் பகுதியா வெட்டினாலும், எப்படி வெட்டினாலும் ஒரே ஒரு ரிசல்ட் தான். ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக ஒரு முழுமையான புதிய பிளானாரியாவாக மாறி வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் காரணம் நியோபிளாஸ்ட்னு சொல்லப்படும் ஸ்பெஷல் ஸ்டெம் செல்ஸ். இந்த நியோபிளாஸ்ட் செல்ஸ் பிரெயின் செல் ஆகவும், ஸ்கின் செல் ஆகவும், மசில் செல் ஆகவும், உள்ளுறுப்பு செல்ஸ் ஆகவும் எதுவா வேண்டுமானாலும் மாறும் திறன் கொண்டவை. அதிசயமான விஷயம் என்னன்னா, பிளானாரியா உடம்புல இருக்கிற மொத்த செல்ஸ்ல சுமார் 30% இந்த நியோபிளாஸ்ட் செல்ஸ் தான். பிளானாரியா வெட்டப்பட்ட உடனே அதோட உடம்பு கெமிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் சிக்னல், நான் காயப்பட்டிருக்கேன் என்ன சரி பண்ணுன்னு சொல்லும். அந்த சிக்னல் கிடைச்சதும் நியோபிளாஸ்ட் செல்ஸ் காயமடைந்த இடத்துக்கு ஓடி வந்து ரேண்டமா வளராம என்ன உருவாக்கணும்ன்றதான முடிவு எடுக்கும். ஹெட் சைடுல இருந்து பிரெயின் மற்றும் ஐஸ் உருவாக்கும், டெய்ல் சைடுல இருந்து வால் உருவாக்கும். இந்த முழு ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது WNT சிக்னலிங்னு சொல்லப்படும் ஒரு ஜீன் சிஸ்டம். இதெல்லாம் நடக்க நாட்களா ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 5 முதல் 10 நாளுக்குள்ள முழு பிரெயின், ஐஸ், மசில்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே திரும்ப உருவாகிடும். இதுதான் அறிவியலின் உச்சம். ஒரு பிளானாரியாவை 100 துண்டாக வெட்டினாலும் அந்த 100 துண்டுகளும் 100 தனித்தனியான பிளானாரியாவாக மாறி வாழ ஆரம்பிக்கும். அதனாலதான் உலகம் முழுக்க சயின்டிஸ்ட் பிளானாரியாவை ஸ்டடி பண்றாங்க. ஃபியூச்சர்ல மனிதர்களுக்கும் இதே மாதிரி ரிஜெனரேஷன் பாசிபிள் ஆகுமான்னு ஆராய்ச்சி நடக்குது. நேச்சர்ல நம்ம கவனிக்காம விட்ட இப்படிப்பட்ட அசர வைக்கும் அறிவியல் ரகசியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இப்படிப்பட்ட மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் மற்றும் ஹிடன் சயின்ஸ் தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.